ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 89:21 என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து ஏத்தானின் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் கை அவனோட உறுதியாக இருக்கும். My hand shall be steady with him, and my arm shall establish him and protect him. This is the promise that God is giving to David. உங்க வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார், என் கை அவனோட உறுதியாக இருக்கும். அப்படியானால் கொஞ்ச நேரம் கையை உங்களோட உறுதியா இருந்துட்டு அப்புறம் கையை விட்டு ஆண்டவர் விட்டு விடுவாரு, எடுத்துருவாரு, உங்களை அம்போன்னு விட்டுருவாருன்னு நினைக்க கூடாது. The word of God says, the hand of the Lord will be steady with you. That means he will hold you tightly forever. He will not leave you nor forsake you when your trouble is up there. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேடின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. The enemy cannot defeat him. The unrighteous people cannot overpower him. That is what God's promise. Even in your life, when God's hand is with you right there, the enemy cannot defeat you. You will be victorious. The enemy will be defeated because the hands of the Lord are with you. And he is going to hold you tight. And he will help you to overcome every enemy which are coming against you. அதோடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். சத்துரு உங்களை நெருக்குவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம், கர்த்தருடைய கரம் உங்களோடு உறுதியா இருக்கும். And his arm shall hold you also. And the arm of the Lord will lift you up and he will protect you. அவருடைய புயம் உங்களை நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்கிறார், ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளில் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவாதி தேவனுடைய கையும் அவருடைய புயமும் நம்மோடு இருக்குமேயானால் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. There are people, those who are going against God's people, thinking that they can defeat God's people, but they will fail. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். Everyone, those who are coming against God's people will be defeated. Their dreams will be shattered. Because the arm of the Lord strengthen God's people, they will always be victorious. So don't be worried about your strength. Believe in God's strength. உங்கள் புயம் ஒருவேளை பலவீனமான புயமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய புயம் பலத்த புயமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர், அற்புதங்களை செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு, சத்துருடைய அதிகாரங்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தருளும், பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.